ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரியான மூவிஸை பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் இருக்கிற ஒரு டாப் 5 பெஸ்ட் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது கைஸ். இந்த மூவிஸை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை நியூவாக இப்போ தான் ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தாலோ, இந்த மூவிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி கார்டியன்ஸ். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் ஒரு 4 கார்டியன்ஸ் இருக்காங்க. இந்த 4 கார்டியன்ஸுமே எப்படி உருவாகிருப்பாங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் மூலியமா உருவாகிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து இவங்கள வச்சு மரபணு ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். அந்த மரபணு ஆராய்ச்சி மூலியமா இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிறது பிடிக்காம இவங்க 4 பேருமே தனியாக வந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒரு சில பவர்ஸ் கிடைக்கும். அந்த பவர்ஸை வச்சுக்கிட்டு இந்த நாட்டையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒன்று தீட்டிட்டு இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யாவோட கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 கார்டியன்ஸும் தேடி வருவாங்க. தேடி வந்து இவங்களோட ஹெல்ப் மூலியமா அந்த சயின்டிஸ்ட்டை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த 4 கார்டியன்ஸும் சேர்ந்து அந்த சயின்டிஸ்ட்டை தடுத்தாங்களா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த மூவி ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க கைஸ். கார்டியன்ஸ்க்கு வந்து இருக்கிற பவரை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த வில்லனை தடுக்க சொல்லுவாங்க. இவங்களும் எப்படி அந்த வில்லனை தடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த மூவி இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிற மூவி தி பூல். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவராக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷூட்டிங்காக ஒரு ஒதுக்கப்பட்ட ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாரு. அங்கே போய் அங்கே இருக்கிற நீச்சல் குளத்தில் இவங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டுமே அந்த நீச்சல் குளத்தில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், இங்கே தான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீச்சல் குளத்தில் கொஞ்ச நேரம் குளிச்சு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா படுத்தும் தூங்குறாரு அந்த நீச்சல் குளத்து தண்ணியிலேயே. இப்படி படுத்து தூங்கும்போது நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத விதமாக அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது. அந்த நீச்சல் குளமே கிட்டத்தட்ட 20 அடி கிட்ட இருக்கும். இப்படி நம்ம ஹீரோ அந்த நீச்சல் குளத்தில் மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று ஏற்படுது. அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே ஒரு கோக்கடைல் ஒன்று வந்துடுது. இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த கோக்கடைல் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு, அந்த நீச்சல் குளத்தை விட்டு வெளியே வந்தாரா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த மூவி வந்து ரொம்பவே நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கைஸ். ஒரு சிம்பிளான மூவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மூவியை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. நம்ம லிஸ்ட்டில் 3rd இருக்கிற மூவி டனல். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் ஹீரோ தன்னோட பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தேவையான ப்ரெசன்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. இப்படி வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இவர் ஒரு டனலை கிராஸ் பண்ணி தான் இவரோட வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டனலை கிராஸ் பண்ணும்போது அந்த டனலானது அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த டனல்லையே இவர் மாட்டிக்கிறாரு. இப்படி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இவர் மட்டுமே அந்த டனலில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அவர்கிட்ட இருக்கிற ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் தண்ணி இதெல்லாம் வச்சு சர்வே ஆகுறாரு. இவரை காப்பாற்றுறதுக்கான என்னென்ன முயற்சிகளெல்லாம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி கைஸ். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் மூவிஸ் எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மூவியை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இந்த மூவியை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ரியல் ஸ்டீல். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியை கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க. மனிதர்கள் வந்து மனிதர்கள் கூடயே சண்டை போடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வெறுப்புக்குள்ளான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சண்டைன்றது வந்து ரொம்பவே போதுமான ஒன்றாக இல்லாமல் இருக்கிறதுனால மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரோபோட்டை வச்சு சண்டை போட வைக்கிறாங்க. மனிதர்களுக்காகவே ஒரு உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்ஸ் வந்து மனிதர்கள் சந்தோஷத்துக்காக சண்டை போடுறதுக்கான ஒரு கருவியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ரோபோட்டுகளை வச்சு எப்படி மனிதர்கள் சண்டை போடுறாங்க, அந்த சண்டையில் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் வந்து குப்பையிலேருந்து ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கிறான். அந்த ரோபோட் மூலயமா அங்கே இருக்கிற அதாவது கிரேட்டஸ்டான ரோபோட் ஒன்று இருக்குது. அந்த ரோபோட் கூடயே நம்ம ஹீரோவோட பையன் வந்து சேலஞ்சு வைக்கிறான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சில் எப்படி நம்ம ஹீரோவோட பையனோட ரோபோட் வந்து ஜெயிச்சுது அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு காப்பாக இருப்பார். இப்படி காப்பாக இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுவான்னா ஆன்லைன் கேம்லிங்கை நடத்திட்டு இருப்பான். அவன் மட்டுமே ஆன்லைன் கேம்லிங்கை நடத்தாமல் அதை நடத்துகிறவங்க கிட்ட இருந்து அதை பறிச்சுட்டும் இருப்பான்.
இப்படிப்பட்ட சமயத்துல நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸ் ஆனது வருது. நம்ம ஹீரோவும் இந்த கேஸ எடுத்து தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சு நம்ம வில்லன புடிச்சாரா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி மாரியே இதுக்கு முன்னாடியே ஒரு 3 பார்ட் நம்ம டான்லியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவிஸ நீங்க பார்க்காம இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவியும் இப்போ தமிழ் டப்ல YouTubeல அவைலபிளா இருக்கு. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2024ல ரிலீஸ் ஆன இந்த மூவிய யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.